அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத நாடு பழம்பெரும் நாடு. பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். இப்படி பாருக்கெல்லாம் திலகமாக திகழ்ந்த இந்த பாரத திருநாடு காலத்தின் கோலத்தால் பல நூறு ஆண்டுகள் பரங்கியருக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. இந்த அடிமை விலங்கினை உடைத்தெறிய நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் செந்நீரும் கண்ணீரும் தன்னுடைய இன்னுயிரையும் தந்து இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. இந்த சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் பாடுபட்டிருக்கலாம். ஆனால் இந்த சுதந்திரத்திலே நாடக கலைஞர்களும் பங்கெடுத்து இருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் பெருமைப்படுகின்றது. அந்த நாடக கலைஞருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. அன்பர்களே, இந்திய திருநாடு சுதந்திரத்துக்காக மிகப்பெரிய வேள்வியினை நடத்தியது. இந்த சுதந்திர போராட்டத்தின் விளைவாக 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அன்பர்களே, நம்முடைய தேசிய கொடியிலே ஏற்றக்கூடிய கயிறு நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய மனைவியருடைய தாலிக்கயிறு என்பதை நினைத்து பார்க்கணும். அதே போல அந்த தேசிய கொடியிலிருந்து விழக்கூடிய மலர்கள் எல்லாம் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய மனைவிவார்கள் உதிர்த்த பூ என்பதை ஒவ்வொரு இந்தியனும் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பர்களே, இப்படிப்பட்ட கண்ணீரையும் செந்நீரையும் சிந்தி பெற்ற இந்த சுதந்திர வேள்வியிலே பல்வேறுபட்ட நாடக நடிகர்கள் பங்கேற்றார்கள். நம்முடைய பகுதியைச் சேர்ந்த திருமங்கலத்தைச் சேர்ந்த விஸ்வநாத தாஸ் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், மிகப்பெரிய ராஜ நடிகர். அப்படிப்பட்ட அந்த ராஜ நடிகராக திகழ்ந்த விஸ்வநாத தாஸ் மேடையிலே முருகனுடைய வேடத்தை போட்டுக்கொண்டு மேடையின் மீது தோன்றுவார். தோன்றியவுடனே வெள்ளை கொக்கு மல்லாக்க பறக்குது, நம்மையெல்லாம் அடக்கி ஆள நினைக்குது என்று அந்த சுதந்திர போராட்ட உணர்வினை நம்முடைய மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி தந்தார். ஊரான் தோட்டத்தில் ஒருத்தனுக்கான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி கடிசாசி போட்டான் சீமத்துற என்று பாடி நாம் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு விளை வைக்கக்கூடிய உரிமையை அந்நியன் எடுத்து கொண்டான். எனவே நாம் உணர்வுபூர்வமாக இந்தியர்களாக திகழ வேண்டும் என்று நாடக மேடையிலே முழக்கமிட்டார். அதனால அவரை கைது செய்வதற்காக வேண்டி அங்கே அந்த வெள்ளை போலீஸ் மேடைக்கு போகுமா. போன உடனே சொல்லுவாரா, நான் விஸ்வநாத தாஸ் கிடையாது, முருகன் தான் பாடினாரு, ஆனால் கடவுளெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, அதனால் காத்திருங்கன்னு அனுப்பிச்சி வச்சிருவாங்க. அவங்க வெள்ளைக்கார போலீஸ் கீழே காத்திருப்பாங்களாம். இவர் நாடகம் முடித்து தன்னுடைய அரிதாரம், அதாவது மேக்கப்பெல்லாம் கலைச்சிட்டு கீழே இறங்கி வருவாங்க. வந்த உடனே இப்போ உன்னை கைது செய்ய போகிறோம் அப்படிம்பாங்களாம். அப்போ சொல்லுவாரா, நேற்று ராத்திரி நாடகத்தில் முருகன் பாடினார், எனவே முருகனைத்தான் நீ போய் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருவாராம். ஆனால் இருந்த பொழுதிலும் வெள்ளைக்கார அரசாங்கம் என்ன செய்தது என்று சொன்னால், முருகனாக நடிக்கக்கூடிய விஸ்வநாத தாஸினை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவினை பெற்று விஸ்வநாத தாஸை கைது செய்தார்களாம். சுதந்திரத்துக்காக நாடக மேடையிலே முழங்கிய அந்த விஸ்வநாத தாஸ் கிட்டத்தட்ட 29 முறை வெள்ளை ஏகாதிபத்திய அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல நம்முடைய மதுரை கீழமாசி வீதியைச் சேர்ந்த ஜானகி அம்மாள் என்று சொல்லப்படக்கூடிய நாடக கலைஞர், அவரும் சிறிபாட்டு வேஷத்திலே மிக அற்புதமாக நாடகங்களை நடத்தியவர். அவர் கூட வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தன்னுடைய நாடகத்தின் வாயிலாக குரல் கொடுத்து கிட்டத்தட்ட 4 முறை வேலூர் சிறையிலே அடைக்கப்பட்டார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக மேடையிலே முழங்கியதற்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி கூட அந்த ஜானகி அம்மாள் தான். துவரிமானிலே நடந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு தானே தலைமை தாங்கி நடத்தி அந்த விவசாயிகளுக்கு வெற்றியை பெற்று தந்தவர். எனவே நாடகத்திலே சிறிபாட்டாக இருந்து இந்திய தேசத்துடைய விடுதலைக்காக மேடைகளிலே முழங்கி 4 முறை வேலூர் சிறையில் இருந்தவர் நம்முடைய
ஜானகி அம்மாள் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதே போல பல கலைஞர்கள் நம்முடைய நாடக உலகத்திலே இருந்து இந்திய நாட்டின் விடுதலைக்காக குரல் கொடுத்தார்கள். அதிலே மிகவும் முக்கியமானவர் திருச்சி உறையூரைச் சேர்ந்த KM காதர் பாட்சா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாடக கலைஞர். அவர் ஒரு மிகப்பெரிய ஹார்மோனிஸ்டாக இருந்தார். நாடகங்களிலே ஹார்மோனியம் வாய்த்து பின்பாட்டு பாடக்கூடிய மிக அற்புதமான கலைஞர். அவர் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார் என்பதற்காக கிட்டத்தட்ட 40 முறை சிறைவாசத்தை மேற்கொண்டார். காதர் பாட்சா அவர்களுடைய வரலாற்றை பற்றி நான் பிரிதொரு பதிவினிலே விரிவாக சொல்லுகின்றேன். அப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்துக்காக பல்வேறுபட்ட நாடக கலைஞர்களும் தங்களுடைய அர்ப்பணிப்பை இந்த மண்ணுக்காக தந்திருக்கின்றார்கள். எனவே இவர்களெல்லாம் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை பேணி காப்பது நாம் ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை என்பதை ஒவ்வொருவரும் நினைத்து நம்முடைய தேசத்தின் மீது பற்று வைக்க வேண்டும். தேசபக்தி என்பது நம்முடைய அனைவருக்கும் அவசியமாக இருக்க வேண்டும். நாடு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று ஒவ்வொரு இந்தியனும் நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த நாடு உலக அரங்கினிலே மிகப்பெரிய பெருமையும் சிறப்புகளையும் பெற்ற திருநாடாக உலகத்துக்கே ஆன்மீக குருவாக விஸ்வ குருவாக இருக்கும் என்று பாரதி சொன்னானே, அதே போல உலகத்துக்கு ஆன்மீக குருவாக இந்த நாடு திகழும். அத்தகைய பெருமையை இந்த தேசம் பெற வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாக நாம் ஒவ்வொருவரும் இந்த விடுதலை நாளிலே உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.